ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிருந்தோம்னா நம்மளோட சிஸ்டர் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிருந்தோம். அதுக்காக நம்மளுக்காக மட்டன் பிரியாணி அவங்க ரெடி பண்ணாங்க. அது எப்படி செஞ்சாங்கன்னு வாங்க வீடியோ பார்க்கலாமா? அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். அதில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய், அதில் நெய் 2 ஸ்பூன், ஏலக்காய், பட்டை, லவங்கம், பூ, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் பெரிய வெங்காயம் 4லேருந்து ஒரு 5 பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கணும் பொன்னிறமாக. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 5லேருந்து ஒரு 6 தக்காளி நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக மட்டன் வெந்துருந்துச்சுன்னு. குக்கரில் 3 விசில் சிம்மில் வச்சுருந்தேன். அதில் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு, அதுக்கப்புறம் அதில் சால்ட்டு இதை சேர்த்து நல்லா வேக வச்சு அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம பிரியாணி பொடி மட்டும்தான் நான் சேர்த்துருந்தேன். அது கடையில் வாங்கின பிரியாணி பொடி அது மட்டும்தான் சேர்த்துருந்தேன். வேறு எதுவும் நான் சேர்க்காமல் அதில் நான் ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 2 கப்பு தண்ணிக்கு நான் 3 கப்பு தண்ணி வைப்பேன். அவ்வளோதான். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எதனால் 1 கப்பு தண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நான் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். அதனால தான் நான் அதில் 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருந்த அரிசியை அதில் சேர்த்துக்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும், உதிரியாகவும் இருக்கும். தேங்காய் பால் நல்லா அதில் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா உதிரியாக இருக்குது சாப்பாடு. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் நெய், அதில் புதினா சேர்த்து அதை தம்மு போட்டுடலாம். தம்மு போட்டதுக்கப்புறம் நான் கேஸில் தான் முட்டையை அவிச்சு நல்லா சேவ் பண்ணால் பிரியாணியே பத்தலை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.